எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி இட்லி பண்ண போகிறோம். சில்லி இட்லினா வேறு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம வீட்டில் தயாரிக்கிற இட்லியை கட் பண்ணி ஒரு சில மசாலாக்கள், தக்காளி, வெங்காயம், மற்ற எல்லா மசாலாவெல்லாம் போட்டு ஒரு சில மசாலாக்களை போட்டு ரெடி பண்ணக்கூடியது தான் சில்லி இட்லின்றது. இப்போ அந்த சில்லி இட்லியில் ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு காரியம் தான் சில்லி இட்லின்றது. இப்போ வீட்டில் பெண்கள் வந்து இந்த இட்லி மிச்சமாகி போச்சு, அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரர் ஆறி போச்சு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. அதுக்கு நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி வேலை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக பண்ணலாம். இது வரைக்கும் இட்லியே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த இட்லியை சாப்பிடும், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி தான் மோல்டிங் வீடு அப்படின்னு சொல்லி போடுறோம். அந்த காலத்தில் வந்து கூரை வீடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த கூரைக்கு நம்ம கிட்டத்தட்ட மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த மாதிரி சரௌண்டிங்கில் கூரைக்கு இந்த இதை தான் போடுவாங்க மேலே. இது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், அருமையானது. பார்த்தீங்களா, இதை தான் கூரையில் போடுவாங்க. இதுக்கு பேர் கோரை புல்லுன்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோரை புல்லேருந்து இப்போ புதுசாக சென்டெல்லாம் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி கொண்டு போ. இப்போ நம்ம வீட்டிலேயே இட்லி தயாரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 பீஸ் 7 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கிட்டத்தட்ட இட்லியெல்லாம் வெட்டியாச்சு, அவ்வளோதான். நீ அடுப்புக்கு போகும். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. காஞ்சோடனே இட்லியை பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டு கலராக வந்துடணும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கோல்டு கலராக வர வரைக்கும் பொரிக்கணும். இட்லி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆரம்பிச்சிடுவோங்க சில்லி இட்லி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சிடுங்க. காண்டிடு.
சொன்ன ஏதோ ஒன்று இல்லை இந்த பச்சை இது திங்க சொன்னாங்க இல்லைங்க வேணாம்ட்டு நொறுக்குறியாடாப்பா எடுத்து திண்டு பார்த்துக்க நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க நல்லா பேசு டேய் என்ன சாமி செய்கிறா சாப்பிடுங்க பச்சையாக கூட சாப்பிடலாம் போல சாமி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு வச்சுக்க அப்படியா கொஞ்சம் பொறு சாமி இப்போ இது பண்ணிக்கலாம் பச்சை நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு சாமி இந்த இட்லியை நம்ம பொரிச்சதை அப்படியே கூட சாப்பிடலாம் நல்லா இப்படியே கூட சாப்பிடலாம் இது இங்கிருந்து தான் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டாச்சு நல்ல சில்லி பவுடர் போட்டுங்க கொஞ்சம் ஜீரக பவுடர் கொஞ்சம் போட்டுங்க ஜீரக பவுடர் பொடி மிளகு பொடி போட்டுங்க லைட்டாக மஞ்சள் பொடி போடுங்க மஞ்சள் பொடி இஞ்சி பேஸ்ட் வீட்லயே அரைச்சாச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கலாங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஊறுகாய் மாதிரி வதக்கிடணும் ஊறுகாய் மாதிரி இருக்கணும் பார்க்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி மல்லித்தலை புதினா தலை இப்போ கிட்டத்தட்ட அந்த மசாலா நல்லா பக்குவமாக வந்துருச்சு இந்த டயத்தில் இந்த பொரிச்ச இட்லியை இதில் போடுவோம் இப்போ சில்லி இட்லி கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடுவோம்
கறி மாதிரியே இருக்கியா பார்க்குறது. இந்த இடத்துக்கு தெரியா சீரியஸாக சொல்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டுக்காரர் பெரும் விடுவார். நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குப்பா. சாமி அருமையாக இருக்குது. சின்ன ஆளும் பெரிய ஆள் எல்லா பேரும் வித்தியாசம் இல்லாமல் சாப்பிட்லாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகும். நீங்கள் சொல்லுங்கள். சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது சாமி. உங்களை வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாமி. சூப்பராக இருக்குது சாமி. உண்மையிலே என்ன சாமி, இட்லி நான் செஞ்ச மாட்டேன். சூப்பராக இருக்குது சாமி, அருமையாக இருக்குது, தேன் கணக்காக இருக்குது. சில்லி இட்லி உப்புமா சாப்பிட்ருக்கேன், இட்லி தான் சாப்பிட்ருக்கேன். இது மாதிரி நான் சாப்பிட்டதில்ல, வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்தமாதிரி இட்லி சாப்பிட்டதில்ல, நல்லா இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. என்ன சாமி? நல்லா இருந்துச்சு சாமி, சூப்பராக. என்ன அது என்ன சாப்பிட்டீங்க நீங்கள்? இட்லி அது ஆமாம், இட்லி வேறு இருந்துச்சா? அருமையாக இருந்துச்சு சாமி. ம், சூப்பரா, பிரமாதமாக இருந்துச்சு சாமி. ரைட். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை சாமி, இல்லை இதான் முதல் முறையாக சாப்பிட்றீங்க? இதான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான். சரி. வீட்டில் போய் இதேமாரி செஞ்சு சாப்பிட சொல்லுவீங்க. சரி சாமி. சரி, சரிங்க, பார்ப்போம். பாய். சரி.